வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் டாஸ்க் எப்படி பண்ண போகிறோன்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கிறோம். நம்ம யூஆர்எல் பேஜை லாகின் பண்ணிக்கிறோம். இதில் பாருங்கள், எப்பவுமே ஒரு டேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, 2 டேப் வேண்டாம். இப்போ லாகின் பேஜ் போயிட்டோம். லாகின் பண்ண போகிறோம் நம்ம வெப்சைட், நம்ம ஐடியை. ஒரு ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐடி சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கோ டு டுடே டாஸ்க்கு போகிறோம். டுடே டாஸ்க் போயிட்டோம்னா இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக டெமோ வீடியோ சங்கர் சார் இதிலே கொடுத்துருக்குறாரு. நீங்கள் அந்த டாஸ்க் ஓப்பன் பண்ணோன்னே டெமோ வீடியோ ஓடும் எப்படின்றத. பட் நான் இதில் சொல்கிறேன் பாருங்க. ஸ்டெப் 1 2 3 4 5ன்ட்டு கொடுத்துருக்குறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, கோ டு கூகுள் குரோம் எனி ப்ரௌசரில் லாகின் ஓப்பன் பண்ணிக்கின்னு தென் சர்ச் amazon.in டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட்டு தென் காப்பி யூஆர்எல், அப்புறம் சப்மிட் பண்ண சொல்கிறாரு. நான் எப்படி உள்ளே போகிறேன்றதை ஃபஸ்ட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இங்கே டைப்பு amazon.in நான் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தா பேஜ் ஓப்பன் ஆகிடுது. இதில் எனி ஒன் ப்ராடக்ட் நான் மொபைல் சூஸ் பண்ணுறேன். எனி ஒன் ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், மேலே தான் இருக்குது. இந்த ஏரியா தான் இது. இந்த ஏரியா தான் யூஆர்எல் பேஜ். இந்த யூஆர்எல் பேஜ் மேலே டச் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், டைப் யூஆர்எல் பேஜ் காமிக்குதா. இங்கே பாருங்கள், காப்பி ஆப்ஷன் இங்கே இருக்குது. இதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படியே பேக் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா நம்ம டேப் பேஜ் இருக்கும். 1 2 நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண பேஜ். ஃபஸ்ட்டு டேபை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், கீழே டைட்டில்னு இருக்குது. AMAZON ஆம்சான் டைப் பண்ணிவிட்டு தென் சூஸ் டைப். நம்ம வெப்சைட்குள்ளார தான் ஓப்பன் பண்ணி பண்ணோம். அதனால் டைப் வந்து வெப்சைட்டு. டைட்டிலில் அமேசானுக்குள்ளார போனோம். நெக்ஸ்ட்டு யூஆர்எல் இங்கே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஒரு செகண்டு ப்ரெஸ் பண்ணி அந்த உள்ளார வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கனாலே பேஸ்ட்ன்ற ஆப்ஷன் வரும். அப்புறம் அந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம காப்பி பண்ண பேஜ் பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்றைக்கு டாஸ்க் முடிஞ்சு. யுவர் டாஸ்க் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அண்ட் ப்ராடக்ட்டு பேமெண்ட் RS5 ஆல்சோ ஆடட் யுவர் ஒர்க்கிங் வாலெட். யுவர் நெக்ஸ்ட் டாஸ்க் வில் பி அலௌட் ஆன் தி 3rd day ஆஃப் திஸ் ஃபார்ம் சப்மிஷன். இன்னிலேருந்து 3 நாளுக்கு பின்னாடி தான் அடுத்த டாஸ்க் உங்களால் பண்ண முடியுன்றது தான் இது சொல்லுது. அவ்வளோதான். ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். கோ டு டேஷ்போர்டு. கீழே போனீங்கன்னா பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டாஸ்க் வாலெட்டில் ₹5 ஆட் ஆகிருக்கும். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.